ஸோ தர்மலிங்கம் வந்து இங்கே பேசினது பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு தர்மலிங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையிலேயே வந்து கரெக்டாக பேசியிருக்காரு. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து தர்மலிங்கம் கயல் குடும்பத்து மேலே அவ்வளோ தூரம் வன்மம் எல்லாமே வச்சு கடைசியில் அவர் ரொம்பவே நல்லவராக மாறி அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாரு. அதில் முக்கியமான ஒன்று தான் மீனாட்சி குடும்பத்தை பார்த்தீங்கன்னா கயல் குடும்பத்தில் இருக்கிற ஆனந்திக்கு வந்து சம்மதம் பேசினது. உண்மையிலேயே அவங்க எவ்வளோ நல்ல குடும்பமாக வந்து இருக்காங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு வாச்ச மாமியார் மாதிரி இவங்க கிடையாது. அந்த விதத்துல வந்து ரொம்பவே சந்தோஷத்துல தான் எல்லாருமே இருக்காங்க. ஆனா கடைசியா இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்ததை ஒரு வழியா வந்து தர்மலிங்கம் கேட்டதுனால பெரிய பிரச்சனையே வந்து ஆயிருச்சு. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா கயலால வந்து என்ன பண்றது என்ன சொல்றது அப்படின்னே தெரியாத அளவுக்கு முழிச்சுக்கிட்டே வந்து நின்றுகிட்டு இருந்தாங்க. சோ இந்த விஷயத்த கேட்ட தர்மலிங்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆகி வந்து நின்றுகிட்டு இருக்காரு. நீங்க எல்லாருமே இங்க வந்து ஒண்ணு கூடி பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த நான் வந்து கேட்டேன், நீங்க பேசினதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா காமாட்சியும் அங்கதான் இருக்க. அவங்களே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில தான் இருக்காங்க. ஆனந்தி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கொஞ்சம் கூட நம்பவே வந்து முடியல. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே வந்து வாய் அடைச்சு போய் நிற்கிறாங்க. தர்மலிங்கம் கேட்குறாரு, என்ன கையல் என்ன நடக்குது இங்க? நான் எவ்வளோ பெரிய விஷயத்த உங்களுக்காக வந்து பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க என்னடா அப்படின்னா அவ்வளோ ஈஸியா வந்து அவ வேற ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க கயலால பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து பேச முடியல. அப்படியே வந்து அவங்களுமே வாயை மூடிட்டு வந்து என்ன சொல்றதுனே தெரியாம நின்றுகிட்டு இருக்காங்க. வாயை திறந்து சொல்லு கையல், நான் உன்கிட்ட தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அது இல்ல பெரியப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வந்து அமைதியா இருங்க. இங்க பாருங்க, நான் சொல்றதை மட்டும் நீங்க எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் உங்க யாராலையும் வந்துடக்கூடாது. சொன்ன மாதிரியே இந்த கல்யாணம் நாளைக்கு காலையில நல்லபடியா நடந்து முடிஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம மீனாட்சி குடும்பத்துக்கு ஆனந்தி வந்து மருமகளா போயே ஆகணும். இதுல ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க சிக்கல் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் நீங்க வந்து நான் என்ன பண்ணுவேங்கிறத வந்து நேரடியா வந்து பாப்பீங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த தர்மலிங்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கையலுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. காமாட்சி பாத்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ மாமா, எதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது பின்ன என்ன காமாட்சி, நீங்க பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? ஒருத்தவங்களை நம்ப வச்சு இப்படி அவங்கள வந்து ஏமாத்துறீங்களே, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த பாவம் உங்களை சும்மா விடும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. உண்மையிலேயே அது கரெக்டான விஷயம் தாங்க. ஏன்னா மீனாட்சி குடும்பத்தை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ப வச்சிருக்காங்க. ஆனந்தி தான் அவங்க வீட்டுக்கு மருமகளா போக போறா, கௌஷிக்க கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு நம்ப வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அவங்க மனசுல அவ்வளோ ஆசையை வந்து வளர்த்து விட்டுட்டு இப்போ கடைசி நேரத்துல என்னால வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவரை தான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஒரு விஷயத்த சொன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றமா இருக்கும். ஒருவேளை இந்த விஷயம் அவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா முன்னாடியே சொல்லி நிறுத்திருக்கணும். ஏன்னா ஆனந்தி இதுக்கு முன்னாடி வந்து படிப்புக்காக தான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பாலுவுக்காக இந்த கல்யாணமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா ஆரம்பத்திலேயே பாலுவை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட சரின்னு சொல்லி விட்டு இருந்திருக்கலாம். அவ வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எனக்கு படிக்கணும் படிக்கணும், இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ என்ன அந்த படிப்பெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. இப்போ என்னடான்னா புதுசா வந்து எனக்கு பாலு தான் வேணும், பாலுவை தான் பிடிச்சிருக்கு, அவனை என்னால மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறா. இது என்ன லாஜிக்னே எனக்கு சத்தியமா வந்து தெரியலைங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க பெரியப்பா வந்து சொன்னோன்னே, பெரியப்பா தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, அவன் மனசுல வேற ஒரு பையன் இருக்கான், அப்படி இருக்கும்போது எப்படி நான் வந்து இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும்? அப்படி ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவளால எப்படி நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன கையல், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஒட்டுமொத்த குடும்பமா சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சுதான் இப்பெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா, இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ மாமா, அதெல்லாம் கிடையாது மாமா, எனக்கே இப்போதான் இந்த விஷயமே வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து காமாட்சியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. எங்க பாரு காமாட்சி, இதுதான் வந்து நான் சொல்றது, கடைசியா கேட்டுக்கோங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தே ஆகணும். இதுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கும் எனக்கும் இருந்த அந்த உறவே வந்து இல்லாம போயிடும். ஒட்டுமொத்தமா நான் முடிச்சுட்டு போய்கிட்டே வந்து இருப்பேன். அதுக்கப்புறம் எந்த ஜென்மத்திலையும் என் மூஞ்சில உங்களால முழிக்கவே முடியாது. என்னையும் சரி, நான் வந்து அவங்கள வந்து என்னோட என்னோட நண்பர் தான் இருந்தாலும் உங்க குடும்பத்து மேல அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சு உங்களை எப்படி நடத்துனாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட நல்லவங்களுக்கு ஒரு பாவம் பண்ணணும்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த பாவம் உங்க யாரையுமே சும்மாவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இங்க எல்லாருக்குமே என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஏன்னா அவர் சொல்றது உண்மையான விஷயம் தான். ஒருத்தவங்களை நம்ப வச்சு கழுத்தறுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கயல் வந்து பண்ண போறா. கேட்டா தான் தங்கச்சி வந்து சந்தோஷமா இருக்கணும்,
கல்யாணம் பண்ணிட்டு அவள் எப்படி பிடிக்காதவங்க கூட வாழ முடியும் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருந்தால் இது எல்லாமே வந்து மறந்துடுவா, அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்க. இவ வந்து சேர்த்து வைக்க போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த கௌஷிகோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பாவம் அந்த பையன் வந்து ரொம்ப ஆசை வச்சுக்கிட்டு இருக்கா ஆனந்தி மேலே. ஒரு வேளை அவளுக்கு இவன் கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சால் அந்த பையனோட நிலைமை என்ன ஆகும், மீனாட்சியோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் வந்து பயங்கர பரபரப்பான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுதுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கயல் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், ஆனந்தி நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்கள ஏமாற்ற போகிறாங்களே அவங்க நிலைமை என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.